மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. அதை கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த வசனம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சேராவையும் தாமார் இடத்தில் பெற்றான், பாரோஸ் எஸ்ரமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அம்மினதாவை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாபினத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் வரும். ஓகேங்களா. அடுத்து தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் வரும். அப்புறம் சாலமோன் வந்து ரெகமையை பெற்றான், அபியா பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான் அப்படின்னு வரிசையா போயிட்டே இருக்கும். இதுல தாவீத மட்டும் ராஜான்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்க பாத்திருக்கீங்களா. அதுக்கு அடுத்தது அபியா வராரு, ஆசா வராரு, எசேக்கியா வருவாரு, ஆகாஷ் ராஜா வருவாரு, மனாசே வருவாரு, ஆமான், ஓசியா, நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாமே ராஜா தான். ஆனா ஏன் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் தாவீதை மட்டும் மதிப்பிற்கு தாவீது அவர்களை மட்டும் ராஜா, தாவீது ராஜான்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து யாரும் எல்லாம் ராஜா தான், ஏன் அவங்க மென்ஷன் பண்ணல? இதுக்கு விஷயம் வந்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதில் இருக்கு 13:22. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு காட் சொல்லியிருப்பாரு. ஸோ பைபிளில் நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு கடைசியா பவுலுக்கு அப்புறம் நிறைய ஊழி செஞ்சவங்க இருக்காங்க. அவங்க யாரையுமே வந்து பைபிள் காடுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக காணல. ஸோ அதனால தான் தாவீதை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பான். எதுக்கு பிரதர் அவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், எஸ் அவர் தான் இருதயத்துக்கு ஏற்றமாக இருந்தார். ஸோ அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி வந்து அநேக ராஜாக்கள் இருந்தாலும் தாவீதை மட்டும் சும்மா மொட்டையா தாவீதுன்னு போடாமல் தாவீது ராஜா அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு எனக்கு ஐடியா வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம், தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா நம்ம சேனலை மறக்காம. தேங்க்யூ.